ஹரி ஓம். ஜெய் ஸ்ரீராம். நம்ம சுந்தரகாண்டத்தில் முதல் சர்க்கத்தில் 180வது ஸ்லோகத்துலேருந்து பார்க்க போகிறோம். சுரசை ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய வீர தீர மாருதி இல்லையா, அவருடைய பராக்கிரமத்தை சோதனை செய்யும் பொருட்டு தன்னுடைய வாயை பெருசாக பண்ணிட்டு அப்படியே ஆஞ்சநேய சுவாமி விழுங்குவதற்கு தயாரானால்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ 10 காத தூரம் பெருசாக வச்சுட்டா. ஆஞ்சநேய சுவாமி விடுவாரா? அவர் 20 காதம், அப்படியே இவள் 20 காதம்னா அவர் 30 காதம், அப்படியே போட்டியாக அவர் ஒன்றுக்குமே விட்டு கொடுக்காமல் தன்னுடைய பெரிய அச்சலப்பிரக்யோ 90 யோஜனாச்சிருத்த பெரிய அச்சலமாக மலை போல பெரிய சரீரத்தை கொண்டு ஆஞ்சநேய சுவாமியினுடைய அந்த தேகமானது 90 காதம் அளவை எட்டியதாம். பெருசாக பண்ணிட்டார். இவள் விடலை சுரசா. உடனே நீ என்ன 90, நானா 100 ஆக்கிடுறேன் பாருன்ட்டு தன்னோடத பெருசாக 100 காதம் அளவுக்கு பரிணாமத்தை பெருசாக்கின்ட்டாளாம். அந்த நேரத்தில் 180வது ஸ்லோகத்தில் கவி கோகிலம் ஒரு வார்த்தையை போட்டார். தம் திருஷ்டுவா வியாதித்தம். அது பார்த்தார் இவர் எப்படி பார்த்தார்? இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. யார் இவர்? வாயுபுத்திரன் சுபுத்திமான். அதான் கவனிக்கணும். புத்திமான் இவர். எப்படிப்பட்ட புத்திமான்? அவன் நல்ல புத்தி இருக்குன்னு சொல்லுவா. பட் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா. எந்த நேரத்தில் எப்படி பண்ணணுங்கிறது டக்குன்னு நமக்கு அந்த ஐடியா ஃப்ளாஷ் ஆனால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். அது புத்திசாலி அப்படின்னு சொன்னால் போகாது. அது எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று புத்திசாலித்தனமாக யோசித்து முடிவெடுக்கணும் இல்லையா. இவர் யார்? ஆஞ்சநேய சுவாமி வாயுபுத்திரன் சுபுத்திமான். ரொம்பவுமே பார்த்து எதற்கு எப்படி பண்ணணுமோ அந்த அளவுக்கு நுண்ணறிவு கொண்ட புத்திமானான சுபுத்திமானான வாயுகுமாரன். ஓஹோ, இதுக்காக தான் நான் காத்துருந்தேன்னு பார்த்துட்டு இருந்தார். பெருசாக வாயை பழந்து வச்சுட்டு இருக்கா சரசா. 100 காத தூரத்துக்கு நாக்கு பெருசாக இருக்கு. தீர்க்க ஜிஹ்வம் நல்லா நீளமாக இருக்கு. ஜிஹ்வானா நாக்கு தீர்க்கமாக இருக்கு, நல்லா நீளமான நாக்கு. அந்த அந்த வாயை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? சுகோரம் நரகோபமம். நரகத்துக்கு உபமையாக சொல்லலாம் அவளுடைய வாய். அப்போ பார்த்துக்குங்க, அவ்வளோ பெருசு சுரசையினுடைய அந்த பெரிய வாய். கோரமாக இருக்குது, பெரிய ஜிஹ்வா, நாக்கு நீளமாக இருக்குது. இதற்காகவே காத்து கொண்டிருந்ததை போல ஹனுமான் சுவாமி இப்போ என்ன பண்ணார்? மின்னல் வேகத்தில் தன்னுடைய அங்கத்தை அங்குஷ்டம் மாத்திரத்துக்கு சுருக்கினார். அஷ்டமா சித்திகள் அவரிடத்தில்தான். அவரை போல ஒரு பக்திசாலி இல்லை. அனிமா மகிமா கரிமானுட்டு தன்னை சுருக்கி கொள்வதும் பெருக்கிக் கொள்வதும் அந்த மாதிரி சித்திகளெல்லாம் பக்தர்கிட்ட அணிவகுத்து நிற்குமா. என்னை எடுத்துக்கோன்னு. இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நாராயணத்தில் இல்லையா. இப்போ என்ன பண்ணார்? சங்கிப்தியாத்மனः காயம் ஜீமூத இவ மாருதா தஸ்மின் முகூர்த்தே. அந்த முகூர்த்தத்தில் ஹனுமான் பபுவ அங்குஷ்ட மாத்திரக. அங்குஷ்ட அளவுக்கு, கட்ட விரல் அளவுக்கு சுருக்கினுட்டார். அடுத்தது என்ன படார்? அடுத்த க்ஷணத்திலேயே ஸோ அவிபத்யாஷு தத் வக்திரம் நிஷ்பத்தியச்ச மகாஜவஹ அந்தரீக்ஷே சிதஹ ஸ்ரீமான் இதம் வச்சனம் அப்ரவீத். உடனே சட்டுன்னு அவள் வாயில் நுழைஞ்சு அடுத்த க்ஷணம் வெளியில் வந்துட்டார். இவன் என்ன சொன்னா? எனக்கு தாத்தா அதாவது பிரம்மதேவன் வரம் கொடுத்துருக்கார், இப்படி போகிறவாள்லாம் என் வாயுள்ள நுழைஞ்சிட்டு தான் போனோம் அப்படின்னு சொன்னாலும் இல்லையா. அவள் அங்குஷ்ட மாத்திரத்தில் பெருசாக்கின அந்த வாய்க்குள்ளே நுழைஞ்சு சட்டுன்னு வெளியில் ஆகாசத்தில் அந்தரிக்ஷத்தில் சிதகா நின்று கொண்டு ஸ்ரீமான் ஆன ஆஞ்சநேயர் வச்சனம் அப்ரவீத்து சொன்னார். ஸ்ரீமான் யார்? ஸ்ரீமான் வெற்றியை கொண்டவர் ஸ்ரீமான். அப்போது இப்போ சொல்கிறார், பிரவிஷ்டோஸ்மிஹி தே வக்திரம். நான் உள்ளே நுழைஞ்சிட்டேன் பார்த்தியா, உன்னுடைய வாய்க்குள்ளே நுழைந்து விட்டேன். தாக்ஷாயினி நமோஸ்துதே. தாக்ஷாயினி தக்ஷ பிரஜாபதியின் மகளான சுரசாதேவியே உனக்கு நமஸ்காரம். கமிஷ்யே யத்ர வைதேகி சத்யச்சாசி துவரஸ்தவ.
உனக்கு கிடைத்த அந்த சத்தியத்தை, அதாவது பிரம்மதேவன் உனக்கு கொடுத்தாரே வரம், அது சத்தியமாகிவிட்டது. இப்பொழுது வைதேகி இருக்கும் இடத்தை தேடி செல்கின்றேன் என்று சொன்னாராம். எப்படி கிரகண காலத்தில் ராகுவின் வாயிலிருந்து வெளியில் வந்த சந்திரனை போல சுரசினுடைய வாயிலிருந்து வெளியே வந்த ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து அவ இப்போ தன்னுடைய சுயரூபத்தை எடுத்துட்டு பேசுகிறா. அப்ரவீத் சுரசா தேவி ஸ்வேன ரூபேன வானரம். என்ன சொன்னா, அர்த்த சித்தே ஹரிஸ்ரேஷ்ட கச்ச சௌமிய யதாசுகம். சௌமிய அன்பனே, ஹரிஸ்ரேஷ்ட வானரஸ்ரேஷ்டனே, உன்னுடைய காரியம் வெற்றி பெறும். சமானயஸ்வ வைதேகியம் ராகவேன மகாத்மனாக. ராகவனிடத்திலே சீதாதேவி சேர்ப்பாயாகன்னு சொல்லி அவள் ஆசை கூறுகின்றாள். இப்படியாக மூன்றாவது பெரிய துஷ்கரமான விஷயத்தை பண்ணியிருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. தத் திருதீயம் ஹனுமதோ திருஷ்டுவா கர்ம சுதுஷ்கரம் சாது சாத்விதி பூதானி பிரசம்சு ததா ஹரிம். எல்லாம் பிரசம்சை பண்ணுறா. ஆஞ்சநேய சுவாமி பார்த்து சபாஷ் சபாஷ், சாத்து சாத்து, ரொம்ப நல்லது நல்லது அப்படின்னு சொல்லி எல்லா பூதங்கணங்களும் பாராட்டுறாளாம். அரிய செயல், மூன்றாவது செயலையும் முடித்து விட்டார். யாராலும் செய்ய முடியாத செயல்களை செய்து விட்டார். அடுத்தது அவர் என்ன பண்ணார், கருட பகவானோட வேகத்துக்கு இணையாக ஆகாசத்துக்கு பறக்கிறார். கருடோபமாக ஜகாம ஆகாசம் ஆவிஷ்யா உள்நுழைகிறார். வேகேன, என்ன வேகம், பறக்கிறதுல வேகம்னு சொன்னோன்னா கருட பகவான் தான் இல்லையா. கருடோபமாக வேகேன அவர் உள்ள நுழையிறார். மேலே அப்படியே பறந்து அந்த ஆகாசத்தில் உள்ள நுழையிறார். சேவித்தே வாரிதாராபிகி பதகைஷ்ச நிஷேவித்தே சரித்தே கைஷிகாச்சாரியை ஆராவத நிஷேவித்தே. அவர் அப்படியே ஆகாய மார்க்கமாக அவர் செல்கின்றார். இனி பாருங்கோ, 188வது ஸ்லோகம் இது. 194வது ஸ்லோகம் வரைக்கும் ஆகாய மார்க்கம் எத்துணை சிறப்பு வாய்ந்ததுங்கிற வர்ணனை. நம்ம ஆகாசத்தை பார்க்குறோம் இல்லையா, சந்தியா வேளையில் ஆகாசத்தை பார்க்குறோம். அப்படியே நட்சத்திரம்லாம் சிமிட்டின்னு கண்ணை சிமிட்டின்னு இருக்கும் இல்லையா, அந்த ஆகாய மார்க்கத்தில் என்னென்னலாம் இருக்கும்னு இப்போ கவி கோகிலத்தினுடைய கண்களின் வழியாக நம்ம ஆஸ்வதிக்க போகிறோம், நம்ம அதை அனுபவிக்க போகிறோம். சரியா, இப்போ பார்க்கலாமா? அப்படியே வித்தவுட் எனி விங்ஸ் வி ஆர் கோயிங் டு ஃப்ளை இல்லையா. நம்ம ரெக்கைகள் இல்லாமல் கவி கோகிலம் அழகாக கொட்டி கொடுத்துருக்காரு பாருங்க வர்ணனை. அது வழியாக அதை அப்படியே கேட்டுண்டே நம்ம ரெக்கைகளே இல்லாமல் பறக்க போகிறோம். ஆஞ்சநேய சுவாமி கூடயே பறக்க போகிறோம். இப்போது சேவித்தே வாரிதாராபிகி பதகைஷ்ச நிஷேவித்தே. ஆகாச மார்க்கம் எப்படிப்பட்ட ஆகாச மார்க்கம், அப்படியே மழை பொழியறதுக்கு மேகங்களெல்லாம் பிடிச்சி, மேகங்கள்லாம் தானே அப்படியே மழை பொழியறதுக்கு இருக்குமே, அதெல்லாம் கொண்ட ஆகாசம். அங்கே என்ன இருக்குது, அழகான பட்சிகள்லாம் பறக்கும். சரிதே கைஷிகாச்சாரியர்கள்னு சொல்கிறது கந்தர்வர்கள், அதாவது பாடல்கள்லாம் செய்கிறா இல்லையா, அவர்கள் கந்தர்வர்கள், அப்சரசுகள்லாம் சஞ்சாரம் பண்ணுற ஆகாய மார்க்கம். அது மட்டுமா, ஐராவதம் நிஷேவித்தே. ஐராவதம் எது, இந்திரனுடைய வெள்ளை யானை, பட்டத்து யானை, அது பவனி வருகின்ற அழகான பாதை தான் இந்த ஆகாயம். அது மட்டுமா, இந்த மார்க்கம் வழியாக தான் பலவித விமானங்களும் பறக்கும். இப்போ நம்ம விமானத்தை பற்றி சொல்கிறோம் இல்லையா, ஏர்கிராஃப்ட்ஸ் பற்றி சொல்கிறோம், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லாம் சொல்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய இதிகாசமான ஸ்ரீராமாயணத்தில் எத்தனை அழகழகான விமானங்களெல்லாம் சொல்கிறார் பாருங்கோ. சிம்ஹ குஞ்சர ஷார்தூல பதக உரக வாகனைஹி விமானைஹி. விமானங்கள் இருக்கு. எப்படிப்பட்ட விமானங்கள் தெரியுமா, சிங்கம், யானை, புலி, பக்ஷி, உரகம், பாம்பு, அப்படிலாம் வாகனங்கள் இணைக்கப்பட்டிருந்த விமானங்கள். அதெல்லாம் ஒன்று சேருகின்ற இடம் எப்படிப்பட்ட இடம், அலங்கரிக்கிறது. அந்த விமானங்கள் பறந்து அலங்கரிக்கிறதாம் இந்த மார்க்கத்தை. விமானைஹி பதத்பிஷ்ச விமலைஹி சம அலங்கிருதே. ரொம்ப அழகாக சொன்னார். அது மட்டுமா, அங்கே என்னெல்லாம் இருக்குது, மின்னல், எப்படிப்பட்ட மின்னல், அதாவது ஆகாயம்னா இடி மின்னல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை அவர் சொல்கிறார். பெரிய பாக்யவான்கள் எல்லாம் இங்கே இருக்கா. இங்கே வஜ்ராசினி சமாகாதைஹி, வஜ்ராயுதம், இடி போல
மின்னல் கொண்ட பாவகைகி ரூபசோபிதே, ரொம்ப அழகான அலங்கரிக்கப்பட்ட மிளர்றது, மின்னல்களெல்லாம் மிளர்றது. கிருத புண்ணியர் மகாபாகைகி, சொர்க்கலோகம் இருக்குங்கிறா இல்லையா, சொர்க்கலோகத்தை சொல்கிறா. புண்ணிய கர்மாக்களினால் கிடைத்த பயனால் சொர்க்கத்துக்கு சென்ற பாக்யவான்கள். உடனே நினச்சிக்காதீங்க சொர்க்கம்னா நல்லது, புண்ணியம்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம். சொர்க்கம் இடைப்பட்ட நிலை. பேங்க்கில் 1 கோடி ரூபா உங்களுக்கு இருக்குன்னா 1 கோடி ரூபா செலவழிக்கிற வரைக்கும் தான் உங்ககிட்ட இருக்கும். செலவழிஞ்சால் பேலன்ஸ் வில் பிகம் 0, இட் வில் கெட் நல்லிஃபைடு. அந்த மாதிரி நம்ம பண்ண புண்ணியங்களுக்கு ஈடான ஒரு லோகம் இல்லையா, சொர்க்க லோகம். அதெல்லாம் முடிச்சுடுத்தா அவ்வளோதான், தள்ளி விட்டுடுவா. திருப்பியும் பிறப்பு இறப்பு இதே தான். இதுதான் சைக்கிள். ரொம்ப அழகாக பூந்தானம் இதை சொல்லியிருப்பார். ஒரு நாள் நம்ம பார்க்கலாம் பூந்தானத்தினுடைய ஞானப்பானா, ஒரு நாள் பார்க்கலாம். இது சொர்க்கலோகத்தை பற்றி சொன்னாரா. அடுத்தது என்னெல்லாம் இருக்கும் அந்த பாதை வழியாக என்னெல்லாம் போகும் அப்படின்னா, வகதா ஹவ்ய மத்தியர்த்தம் சேவிதே சித்திரபானுனா கிரக நக்ஷத்திர சந்திர அர்க்க தாராகன விபூஷித்தே. சில புஸ்தகத்தில் நிஷேபித்தேன்னு போட்டிருப்பா. விபூஷிதம் அழகுபடுத்துறது, நிஷேபித்தே சஞ்சாரம் செய்கின்ற இடம். இப்போ ஹவிர்பாகங்களெல்லாம் அக்னி தேவன் ஏந்தி செல்கின்றார் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு ஊடகமாக மீடியா இல்லையா. கிரகம் இருக்கும், நட்சத்திரம் இருக்கும், சந்திரன் இருக்கான், அர்க்கன் இருக்கான், தாரைகள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்துகின்ற பாதை ஆயிடுதா. அடுத்து மகர்ஷி கணம், மகரிஷிகளுடைய கணம்னா கூட்டம் இல்லையா. கந்தர்வர்கள், நாகர்கள், யக்ஷர்கள், சமாகுலே எல்லாரும் சேரும் இடம். அந்த ஆகாய வெளி எப்படி இருக்குது தெரியுமா, விவிக்தே விமலே விஸ்வே, ரொம்ப விமலமாக இருக்குது, தூய்மையாக இருக்குது, தெளிவாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அப்போது அந்த வழியாக தான் விஸ்வாசுங்கிற கந்தர்வன் சஞ்சாரமும் செய்கின்றான். அப்படிப்பட்ட இடம். அது மட்டும் இல்லை, தேவேந்திரனோட பட்டத்தியான ஐராவதம் சொன்னோம் இல்லையா, அது போகின்ற அது கைப்பற்றின மார்க்கமாகவும் இதற்கு. தேவராஜ கஜாக்ராந்தே சந்திரசூரிய பதேசிவே, சந்திரசூரியர்கள் உலவி வருகின்ற சிவமான மங்களகரமான பாதையும் இதுதான். விதானே ஜீவ லோகஸ்ய விதத்தே பிரம்ம நிர்மித்தே. அதாவது இந்த பூதகணங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விதானம், மேல் விதானமாக இருக்கிற பிரதேசமாக இருக்கின்றது இந்த ஆகாயம். ஆகாயத்தில் இருக்கின்ற மார்க்கத்தில் போகின்றார் இல்லையா அந்த இடம். அநேகமாக வித்யாதர கணங்கள் எல்லாரும் உபயோகப்படுத்துகின்ற இடம். இத்தனை சிறப்பு கொண்ட ஆகாயத்தில் தான் மாருதி கருடனை போல பறந்து சென்றார் என்று 194வது ஸ்லோகம் வரைக்கும் சொன்னார். ரொம்ப அழகாக. பகுஷகா சேவித்தே வீரைர் வித்யா அதரகண இருவரைஹி ஜகாமவாயு மார்கேதோ கருத்மானிவ மாருதிஹி. 194 ஸ்லோகம் வரைக்கும் சொன்னார். ஹனுமான் மேக ஜாலானி பிராகர்ஷன் மாருதோயதா. அவர் போகிறச்ச சும்மா போவார்னு நினைக்கிறல, மேகத்திலலாம் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறார். அவ்வளோ ஒரு வேகம். அந்த மேகங்கள் எல்லாம் புகையெல்லாம் கருத்து காண்றதாம். சிலது ஷேப்பு கலரில் இருக்குது, சிலது மஞ்சளில் இருக்குது, சிலது வெண்மையாக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பேன், இந்த ஜெட்டு போகிறச்சு பார்த்தா அழகாக அந்த அந்த புகை அப்படியே சுருளாக போகும் பாருங்களேன். நம்ம குழந்தைகள் நம்ம அதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அவர் இழுத்துட்டு போகிறார், அந்த மேகம்லாம் அப்படி இருக்குது. அந்த வர்ணங்களை அழகாக வர்ணித்தார் இங்கு. பிரவிஷன் பிரஜாலானி நிஷ்பதம்ச புனக பிராவிருஷீந்து இவாபாதி நிஷ்பதன் பிரவிஷம் ததா. மேகத்துக்குள்ளே நுழையிறார், வெளியில் வரார். எப்படி இருக்குது, நம்ம குழந்தைகிட்ட ஒளிஞ்சுண்டேம்போம், 2 கண்ணையும் பொத்திண்டு அப்புறம் இதோ வந்துட்டேன் அப்படின்னு விளையாடுவோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது இட்ஸ் வெரி காமன் இந்த விளையாட்டு. அது ஆக்சுவலாக எப்படி வந்ததுன்னா, இந்த சந்திரன் மேகங்களுக்கு இடையில மறையும், திடீர்னு வருவார் சந்திரமா. அது இந்த மழை காலத்தில் நிறைய பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி உள்ளே நுழைஞ்சு வெளியில் வரார். என்ன பாருங்களேன், இல்லை நம்மளால் எவ்வளோ அழகாக ரசிக்க முடியாது பாருங்களேன். இந்த கவி நயம் இதை அப்படியே அனுபவிச்சுட்டு வாங்கோம். ஹனுமன் சுவாமி அப்படியே எந்த வித ஆதாரமும் எல்லாம் பறக்கிறாரு. பறக்கிறத பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா, அதிராட்டு மலையே பறக்கிற மாதிரி இருக்குது. ரெக்கைகள்லாம் தொங்கிட்டு ஒரு மலை பறந்தால் எப்படி இருக்கும். பிரதுஷ்யமான சர்வத்திர ஹனுமான் மாருதாத்மஜ வாயுபுத்திரன்
எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல் பேஜே அம்பரம் நிராலம்பம் லம்பபக்ஷ இவாதிராட்டு प्लवमानं तु तं दृष्ट्वा सिंहिका नाम राक्षसी मनसा चिन्तयामास प्रवृत्ता कामरूपिणी. அடுத்தவள் வந்துட்டாள். அது வில்லன் கேரக்டர் வருமே, அதை போல் இப்போ அடுத்த வில்லன் நேரமா இங்கே வில்லி வந்துட்டா. யார்? சிம்ஹிகா, சாயாகிராகி வந்துட்டா. ரொம்ப வயசானவ சிம்ஹிகான்னு அவளுக்கு பேர், அந்த ராட்சசி பேர். அவள் அவளும் இப்படி தான், எப்படியே காமரூபிணி என்ன உருவம் வேணுமோ டக்கு டக்குன்னு மாற்றிப்பாளாம். மாய சக்தி இருக்குது அவளுக்கு. அப்போ அவள் மனசில் நினச்சிட்டாளாம், ஆஹா ரொம்ப நாளாக சாப்பிடல, இப்போ பெரிய ஒரு ஆகாரம் வந்திருக்கு, பெரிய பிராணி வர்றது, இதை சாப்பிட்டா ரொம்ப நாளைக்கு எனக்கு பசிக்காது, என் பசி அடங்கிடும். அது தீர்க்கஸ்ய காலஸ்ய பவிஷ்யாம்யா மாச்சிதா ஆஷிதா இதம் ஹி மே மகத் சத்வம் சிரஸ்ய வசமாகதம் வந்துட்டுருக்கு. இந்த பசிக்கு அடக்கும், இந்த பெரிய பிராணியை இப்போ சாப்பிட்டு பசி அடங்கிடும். இது சஞ்சிந்திய மனசா சாயாமஸ்ய சமாக்ஷிபத்து சாயாயாம் கிரகிய மானாயாம் சிந்தையாமாச வானரக. இப்படி எண்ணிண்டே என்ன பண்ணாலாம், ஆஞ்சநேய சுவாமியோட நிழலை பிடிச்சி இழுக்கிறா. சாயாகிராகிவோ நிழலை பிடிச்சி இழுக்கிறா. அப்போ இவர் யோசிக்கிறார், என்ன இது என்னென்னமோ பின்னாடி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கே, யாரோ என்னை தடை பண்ணுற மாதிரி இருக்கே, என்ன என்னுடைய சக்தி மங்கிடுதா? சமாக்ஷிப்தோஸ்மிய சஹசா பங்குகிருத பராக்கிரமஹ பிரதிலோமேன வாத்தேன மகாநௌரிவ சாகரே. இது என்ன ஆச்சே? என்னமோ இந்த நௌக்கா, அந்த கப்பல் இருக்கே கடலில் தத்தளிக்கிற மாதிரி, எதிர்காத்து வந்தால் தத்தளிக்கிற மாதிரி என்ன இருக்குது, என்னால் பறக்க முடியலையே, என்னை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போ தான் பார்க்குறார், மேலே பார்க்குறார், கீழே பார்க்குறார், பக்கவாட்டில் பார்க்குறார். அப்போ தெரியறது பெரிய பூதம், பெரிய பிராணி. ததர்ஷச மகத் சத்வம் உத்திதம் லவனாம்பசி. அப்போ அந்த விகார ரூபத்தை பார்த்து யோசிக்கிறார். அவருக்கு தான் டக்கு டக்கு புத்தி பலம் யசஸ் எல்லாம் இருக்கிறவராச்சே. தத்ருஷ்டுவா சிந்தையாமாச, உடனே யோசிச்சார், கபிராஜேன கதிதம் சத்வம் அற்புத தர்ஷனம். ஓஹோ, கபிராஜனான சுக்ரீவன் சொன்னானே சாயாகிராகி, மகாவீரியம் இருக்க சாயாகிராகின்னு சொன்னாரே, அது இதுதான் போல் இருக்கு. ந சம்சய நாத்திர சம்சய, அது இதில் சந்தேகமே இல்லைன்னு டக்குன்னு அவருக்கு புரிஞ்சுடுத்து. சிம்ஹிகா ஒரு அதிசய பூதம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுது இவருக்கு. ஏன்னா இவர் யாரு? மதிமான் கபிஹி சதம்புத்வார்த்த தத்வேன சிம்ஹியா மதிமான் கபிஹி வியவர்த்தத மகாகாய பிராவிருஷீவ பலாஹக. அப்போது பெரிய ரூபத்தை எடுத்துட்டு விஜృంభిத்தான்னு சொல்லுவார் நாராயண பட்டத்திரி. அது போல் பெருசாக இப்போ வளர்றார் இவர். அப்போது அவர் பெருசானதை பார்த்து சிம்ஹியா தான் வாயை பெருசாக அகலமாக வச்சுக்கிறது. அப்படியே முழுங்கிடணுமே, அதுக்காக என்ன நீளம் அகலம்லாம் பயங்கரமாக இருக்குது, பாதாள லோகத்து குகை மாதிரி இருக்குன்னாரு. பாதாளாம்பர சந்நிவம் பெரிஷா இருக்கும். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். கனராஜீவ கர்ஜந்தி வானரம் சமபித்ரவத்து, இடி போல் கர்ஜனை பண்ணிட்டு அவரை அப்படி பிடிக்க வந்தாள். யார்? ஆஞ்சநேய சுவாமி பிடிக்க வந்தாள். அவர் எவ்வளவு புத்திசாலி பாருங்க. எதுவாக இருந்தாலும் முதல்ல கூர்மையான பார்வையோடு முதல்ல என்ன பண்ணணும், எந்த சிச்சுவேஷனும் முதல்ல பார்த்துக்கணும். இவர் என்ன பண்ணார்? ச ததர்ஷ ததஸ்தஸ்யா விவர்த்தம் சுமஹன்முகம் காயமாத்திரம் ச மேதாவியான ஆஞ்சநேய சுவாமி அவளுடைய காயம், அவளுடைய தேகத்தை பார்த்தார். மர்மாணி ச மகாகபிஹி, அவளுடைய மர்மஸ்தானங்களை எல்லாம் பார்த்துட்டார். எவ்வளவு பெரிய காயம், எவ்வளவு பெரிய சரீரம்ல தான் பார்த்துட்டார். அப்போது தன்னுடைய தேக திருப்பியும் குறுக்கினுட்டார். குறுக்கிட்டு அவளுடைய வாயில் நிஷ்பபாத்த தொப்புன்னு விழுந்துவிட்டார். கிரகண காலத்தில் ராகுனால் விழுங்கப்பட்ட சந்திரனை போல அனுமன் அவளுடைய வாயில் அப்படி மறைஞ்சதை பார்க்குறா. எல்லாம் சித்தர்கள் சாரணர்கள்லாம் பார்க்குறா, என்ன இவர் இப்படி விழுந்திருக்காரேன்னு. விழுந்தவர் சும்மா இருக்காரா? அவருடைய கூரிய நகத்தை வைத்து கொண்டு அவருடைய மர்மஸ்தானங்களெல்லாம் கீறி வீரியத்தோடு மகாவீரியத்தோடு வெளியே வந்தார். ததஸ்தஸ்யா நகை தீக்ஷ்ணர் மர்மான் யுத்கிருத்திய வானரக உத்பபாதாத வேகேன மனஹ சம்பாத விக்ரமஹ தாம் தூ திருஷ்டியா ச திருத்யா ச தாக்ஷிண்யேன நிபாத்திய ச சகபி பிரபரோ வேகாத்து வவருதே புனராத்மவான்னு. அவளை தைரியத்தோட சாமர்த்தியத்தோடு வீழ்த்தி விட்டு அவர் வெளியில் தன்னுடைய பழைய உருவத்திற்கு வந்தார்.
என்று சொல்கின்றார் 212வது ஸ்லோகத்தில். ஹரிஹி ஓம். ஜெய் ஸ்ரீராம். சந்திரகாண்டத்திலே முதல் சர்க்கத்திலே 213வது ஸ்லோகம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஹனுமன் சுவாமியாலே சிம்ஹிகா கிழிக்கப்பட்டாள். அப்படியே ஹிருத்ஸா ஹனுமதா பபாத லவனாம்பசி, அந்த லவனாம்பசியில் உப்பு கடலில் அப்படி விழுந்தா. ஸ்வயம்புவைவ ஹனுமான்னு சிருஷ்டஸ்தஸ்யா நிபாத்தனே. ஹனுமன் சுவாமி இவளை வீழ்த்துவதற்காக படைக்கப்பட்ட ஹனுமன் சுவாமியினாலே வீழ்த்தப்பட்டாள் இல்லையா? தாமதாம் வானரேனாஷு பதிதாம் வீக்ஷ சிம்ஹிகாம். அந்த சிம்ஹிக அப்படி விழுந்ததை பார்த்துட்டு பூதகணங்களெல்லாம் வானரசிரேஷ்ணையான ஸ்ரீ ஹனுமன் சுவாமியை பார்த்து சொன்னாலாம். எப்படி சொன்னான்னா, எப்படிப்பட்டவர் இவர், தலை சிறந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய, அதாவது பீம மத்திய ரொம்ப பயமூர்த்துற விஷயம்னா இருந்தாலும் அதையும் மீறி ஒரு திகலை பண்ணி அதை முடிக்கிறவர் இவர். பெரிய ஒரு பிராணியை கொன்று விட்டாயே, அதனால் சாதையார்த்தம் அபிப்பிரேதம் அரிஷ்டம் பிளவதாம்பர, நீ என்ன காரியங்கள் செய்தாலும் அதை தடையில்லாமல் வெற்றியோடு முடிப்பாய் என்று அவர்களெல்லாம் ஆசி கூறுகின்றார்கள். இந்த நேரத்தில் 216வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். அவர்கள் சொன்னால் என்ன சொல்கிறான்னா, ஆஞ்சநேய சுவாமியினுடைய சிறப்பை சொல்கிறா. ஆஞ்சநேயர் சுவாமின்னா யார் தெரியுமா? இது ரொம்ப அருமையான ஸ்லோகம், ரொம்ப கவனத்தோடு படிங்கோ. 3 தடவை பாராயணம் செய்வது சிறப்பு. இந்த ஸ்லோகமானது சந்திரதேவனுக்கு உகந்த கடல் முத்துவை போன்றது. முதல் ஸ்லோகம் ஆரம்பித்தோம் இல்லையா? இந்த சர்க்கத்தில் முதல் ஸ்லோகம் ஏன் தான் ஆரம்பித்தோம்? சூரிய தேவனுக்குரிய மாணிக்கை கல்லை ஒத்த ஒரு மாணிக்கை கல்லை ஒத்த ஸ்லோகம் எது? ஃபஸ்ட்டு ஸ்லோகா ததோ ராவண நீதாயாக சீதாயாக சத்ருகர்ஷனः ஈஷ பதமன்வேஷ்டும் சாரணாச்சரிதே பதி சொன்னோம் இல்லையா? முதல் ஸ்லோகம் 3 தடவை பாராயணம் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? அதே போல் இப்போது 216வது ஸ்லோகம் 3 தடவை பாராயணம் பண்ணணும். ஏன் தெரியுமா? இப்போது வானரஸ்ரேஷ்டனான ஆஞ்சநேயர் சுவாமியினுடைய 4 பண்புகளை சொல்கிறா. இந்த 4 பண்புகள் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ அவர்களுக்கு எப்பொழுதும் வெற்றி நிச்சயம். இதை தான் சொன்னேன். நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி ஒரு விஷயங்கள், ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டோ, ஒரு மீட்டிங் போட்டோ, இல்லை கிளாஸஸ் நடத்தியோ சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இதுதான். நல்லா பாருங்கோ. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன பண்ணணும்? திருதிர் திருஷ்டிர் மதிர் தாக்ஷ்யம் ச கர்மசோ ந சீததே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப மனசில் உறுதி வேணும். என்ன நடக்கும்னு முன்னாடியே அதுக்குண்டான விஷன் திருஷ்டி இருக்கணும், மதி இருக்கணும், நல்ல புத்தி கூர்மை இருக்கணும், தாக்ஷ்யம் இருக்கணும், நல்லா செய்து முடிக்கக்கூடிய திறமை இருக்கணும். இதெல்லாம் எவனிடத்துல இருக்கோ அவனுக்கு எப்பொழுதுமே வெற்றி தான். யஸ்யத் வேதானி சத்வாரி வானரேந்திரயதா தவ திருதிர் திருஷ்டிர் மதிர் தாக்ஷ்யம் ச கர்மசோ ந சீததே. யஸ்யத்வேதானி சத்வாரி வானரேந்திரயதா தவ திருதிர் திருஷ்டிர் மதிர் தாக்ஷ்யம் ச கர்மசோ ந சீததே. யஸ்யத்வேதானி சத்வாரி வானரேந்திரயதா தவ திருதிர் திருஷ்டிர் மதிர் தாக்ஷ்யம் ச கர்மசோ ந சீததி. யாரினிடத்திலே? உன்னை போன்று வானர சிரேஷ்டனே, வானர உத்தமனே, வானர இந்திரனே, வானரத்தின் தலைவனே, உன்னிடத்தில் இருப்பதை போல மன உறுதியும் முன்னோக்கும் புத்தி கூர்மையும் செயல்திறமையும் ஆகிய 4 பண்புகள் எவனிடத்தில் இருக்கின்றதோ அவன் எந்த காரியத்திலும் தாழ்ந்து போக மாட்டான். எப்பொழுதுமே அவனுக்கு வெற்றிதான், எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவான் என்கின்ற இந்த ஸ்லோகமானது சந்திரதேவனுக்கு உகந்த கடல் முத்துக்கு ஒப்பானது. இதை 3 முறை ஜபம் செய்வது என்பது ரொம்ப உத்தமமான விஷயம். இந்த ஆற்றல்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறும் என்பது பலஸ்ருதியாக சொல்லப்படுகின்றது. சரியா? சரி, இப்படி எல்லாம் பாராட்டிட்ட ஹனுமன் சுவாமி எடுத்த காரியத்தை முடிக்கிறவர். அவர் மாகாசில் திருப்பி நுழைஞ்சிட்டார். ஆஹா, இவெல்லாம் புகழ்ந்துட்டு இருக்கான்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்கல.
எல்லாரும் சொல்கிறான்னா ஆஹா இதெல்லாம் வந்து பகவானுடைய அனுகிரகம், அதுதான் பக்திசாலியினுடைய பண்பு. அவர் ஆகாசத்தில் திருப்பியும் ஜகாம் ஆகாசம் ஆவிஷ்ய பன்னகாசனவத் கபிகி, அப்படியே பன்னகன கருடனை போல் அப்படி உள்ள நுழைஞ்சு பறக்கிறார். பறந்து அநேகமாக கரை பக்கத்தில் வரார். வரும்பொழுது என்ன பண்ணார் தெரியுமா? 4 பக்கமும் திருப்பி பார்வையிடுகின்றார். 100 யோஜன தூரம் கடந்து வந்து அடுக்கடுக்கா வனராஜிதம் ததர்ஷ காடுகளை பார்க்குறார். ததர்ஷ கீழே லேண்டிங், பல பல மரங்கள், அழகான தீவு, மலைய பர்வதத்தினுடைய தோப்புகள் எல்லாத்தையும் வானர ஸ்ரேஷ்டன் பார்த்து கொண்டிருக்கின்றார். சமுத்திரம், கடற்கரை, கடற்கரை மரங்கள், சாகரராஜனுடைய மனைவிகள் யாரு? நதி சங்கமம், நதி துவாரம், அதுதான் சாகரம் சாகரானுபம் சாகரானுபஜான் திருமான் சாகரஸ்ய ச பத்னினாம். யார் சாகரஸ்ய ச பத்னி? நதியினுடைய முகங்கள், அது நுழையிறது இல்லையா, முகத்வாரம், அதையெல்லாம் பார்க்குறார். அனுமன் சுவாமி பெரிய மேகத்தை போல் ஆகாசத்தை முட்டுற மாதிரி இருக்க தன்னுடைய சரீரத்தை ஒரு தடவை பார்த்துட்டார். பார்த்துட்டு அவர் தான் மதிமானாச்சே, ஒரு யோசனை பண்ணார். இந்த சரீரத்தோடு போனேன்னா அரக்கர்களுக்கெல்லாம் பயங்கர என்ன ஒரு ஆர்வமாயிடும். காயவர்த்திம் பிரவேகம் ச மம திருஷ்டய ராட்சசா மயி கௌதூகலம் குறியுறுத்தி மேனே மகாகபிகி. மகாகபி யோசிச்சு பார்த்தார், இதெல்லாம் ஒரு மாதிரி பரபரப்பை ஏற்படுத்திடும் அரக்கர்களுக்கு. அதனால் மலை போன்ற தன்னுடைய சரீரத்தை சின்னதாக இயல்பான வடிவுக்கு கொண்டு வந்துட்டாராம். இது எப்படி இருந்தது தெரியுமா? இங்கே கம்பேரிசன் இல்லாத கவி கோகிலமா. ததா சரீரம் சங்கிப்ய தன்மஹீதர சந்நிபம் புனக பிரகிருதி மாபேதே வீதமோகா இவாத்மவான்னு. எப்படி இருக்கு தெரியுமா? மாயை நீக்கிய ஞானியை போல, ஆத்ம நிலையை எட்டிய ஞானியை போல இருந்தது இந்த நிலை என்கின்றார் கவி கோகிலம். இந்த பெரிய சரீரத்தை சின்னதாக அனுமன் சுவாமி தன்னுடைய இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தார். அவரை பார்க்கறச்சு எப்படி இருந்தது தெரியுமா? 74 லோகத்தின் தலைவனான விஷ்ணு தன்னுடைய உருவத்தை குறிக்கி கொண்டு திரிவிக்ரம அவதாரம் எடுத்தார். பட்டுன்னு சொன்னாரே பட்டத்திரி, அப்படி இருந்தது. 3 கிராமானிவ விக்ரமிய பலிவீரிய ஹரோஹரிஹி, அதை போல இருந்தது. பல பல அழகான வடிவங்களை எல்லாம் எடுப்பவர் தானே இவர். சச்சாருநானா விதரூபதாரி பரம் சமாசாத்திய சமுத்திர தீரம் பரைரசக்ய பிரதிபன்ன ரூப சமீக்ஷிதாத்மா சமவேக்ஷிதார்த்தக. அவர் சமுத்திரத்துக்கு கரையை அடைஞ்ச உடனே தன்னையே பார்த்துட்டார், இயல்பு நிலையை எடுத்துட்டார். ஏன்? அதுதான் விஷன். இனி என்ன பண்ணணும் அதற்குண்டான ஏற்பாடை பண்ணின்னு இருக்கார் அவர். அழகான அந்த லம்ப பர்வதத்தை அப்படி பார்க்குற ஒரு சிகரத்தில் தான் லேண்ட் ஆகியிருக்கார், இறங்கியிருக்கார். அப்போ பெரிய மலை போல் இருந்தார் இல்லையா, அங்கேருந்து பார்த்தா எல்லாம் வளர்ந்துருக்கு. தாழை, தென்னை, நறுவிலி மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு. அந்த சமுத்திர தீரத்துக்கு வந்துட்டார். மலையினுடைய சிகரங்களில் நிர்மாணிக்கப்பட்டிருக்க லங்காபுரியை பார்க்குறார். அந்த சிகரத்தில் தன்னுடைய இயல்பு நிலையோடு இறங்கின உடனே அங்கே இருக்க மிருகங்கள் பட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பயந்துடுத்து. வித்ருத்தி ரூபியம் விதையன்னு மிருகத்விஜான், அது திடீர்னு ஒரு உருவம் இறங்கினா என்ன ஆகும்? அதெல்லாம் பயந்துடுத்துவள். அது யார் இறங்கி இருக்கிறது? யார்? கபிராஜனாச்சே இவர் இல்லையா? அப்படியே அவர் நின்ற உடனே அந்த சமுத்திரத்தினுடைய கரையில் இருக்கிற அந்த லங்காபுரியை பார்த்தாராம். அதுக்கு அவர் சொல்கிறார், தானவர்கள் பன்னகர்கள்னால் கொண்ட பெரிய அலையை கொண்ட அந்த சமுத்திரத்தை ரொம்ப அழகாக கடந்து சமுதிரத்தின் கரையிலே அமராவதி போல அழகாக விளங்கி கொண்டிருந்த லங்காபுரியை பார்த்தார். ததர்ஷ லங்காம் அமராவதிமிவ என்று சொல்லி முதல் சர்க்கம், பிரதம சர்க்கம் முடிவு பெறுகின்றது. இது ஸ்ரீமத் ராமாயணே சுந்தரகாண்டே பிரதம சர்க்கः சமாப்தः. ஹரி ஓம். ஜெய் ஸ்ரீராம். ஹரி ஓம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ சுந்தரகாண்டம் பிரதம சர்க்கம் முதல் சர்க்கத்தில் 180வது ஸ்லோகத்திலிருந்து தத்ருஷ்ட்வா வியாதிதம் த்வாஸ்யம் வாயுபுத்ரः சுபுத்திமான் தீர்கஜிஹ்வம் சிரசயா சுகோரம் நரகோபமம் சசங்க்ஷிப்யாத்மனः காயம் ஜீமூத இவ மாருதः தஸ்மின் முகூர்த்தே ஹனுமான் பபூவாங்குஷ்டமாத்ரகः
सोऽपिपत्याशु तद्वक्त्रं निष्पत्य च महाजवः अन्तरिक्षे स्थितः श्रीमान् इदं वचनमब्रवीत् प्रविष्टोऽस्मि हि ते वक्त्रं दाक्षायणि नमोऽस्तु ते गमिष्ये यत्र वैदेही सत्यश्चासीत्वरस्तव तं दृष्ट्वा वदनान्मुक्तं चन्द्रं राहुमुखादिव अब्रवीत् सुरसा देवी स्वेन रूपेण वानरम् अर्थसिद्ध्यै हरिश्रेष्ठ गच्छ सौम्य यथा सुखं समानयस्व वैदेहीं राघवेन महात्मना तत्तृतीयं हनुमतो दृष्ट्वा कर्म सुदुष्करं साधु सात्विधिबोधानि प्रशंसुस्तथा हरिं ससाखरम् अनादृश्यम् अभ्येत्य वरुणालयं जगामाकाशमाविश्य वेगेन गरुडोपमः सेविते वारिधाराभिः पदगैश्च निषेविते चरिते कैशिकाचार्यैः ऐरावतनिषेविते सिंहकुञ्जरशार्दूल पदघोरकवाहनैः विमानैः सम्पदित्भिश्च विमलैः समलङ्कृते वज्राशनी समाकादैः पावकैः उपशोभिते कृतपुण्यैर्महाभागैः स्वर्गजिद्भिरलङ्कृते वहता हव्यमत्यर्थं सेविते चित्रभानुना ग्रहनक्षत्रचन्द्रार्कतारागण विभूषिते महर्षिगणगन्धर्व नागयक्षसमाकुले विविक्ते विमले विश्वे विश्वावसूनिषेविते देवराजगजाक्रान्ते चन्द्रसूर्यपदे शिवे विताने जीवलोकस्य विदते ब्रह्मनिर्मिते बहुशः सेविते वीरैः विद्याधर घनैर्वरैः जगामवायुमार्गेतो गरुत्मानिव मारुतिः हनुमान् मेघजालानि प्राकर्षन् मारुतो यथा कालाघरू सवर्णानि रक्तपीतसितानि च कपिना कृष्यमानानि महाभ्रानि चकाशिरे प्रविशन्नभ्रजालानि निष्पदंश पुनः पुनः प्रावृषीन्दूरिव भाति निष्पतन् प्रविशंस्तथा प्रतृष्यमानः सर्वत्र हनुमान् मारुतात्मजः भेजे अम्बरं निरालम्बं लम्बवक्ष इवाध्रिराट् प्लवमानं तु तं दृष्ट्वा सिंहिका नाम राक्षसी मनसा चिन्तयामास प्रवृत्ता कामरूपिणी अद्य दीर्घस्य कालस्य भविष्याम्यहमाशिता इदं हि मे महत्सत्वं चिरस्य वशमागतम् इति सञ्चिन्त्य मनसा छायामस्य समाक्षिपत् छायायां गृह्यमानायां चिन्तयामास वानरः समाक्षिप्तोऽस्मि सहसा पङ्गुकृतपराक्रमः प्रतिलोमेन वाथेन महानौरिव साखरे तिर्यकूर्त्वमदश्चैव वीक्षमानस्ततः कपिः तदर्श स महत्सत्त्वम् उत्थितं लवनाम्बसि तद्दृष्ट्वा चिन्तयामास मारुतिर्विकृताननं कपिराजेन कथितं सत्त्वम् अद्भुतदर्शनं छायाग्राही महावीर्यं ददितं नात्र संशयः सतां भूत्वार्थतत्त्वेन सिंहिकां मदिमान् कपिः व्यवर्तत महाकायः प्रावृषीव बलाहकः तस्य साकायमुद्वीक्ष्य वर्तमानं महाकपेः वक्त्रं प्रसारयामास पादालाम्बरसन्निभं घनराजीव गर्जन्ति वानरं समभित्रवत् स
तदस्तस्या विवृतं सुमहन्मुखं कायमात्रं च मेधावी मर्माणि च महाकपिः स तस्या विवृते वक्त्रे वज्रसंहननः कपिः संक्षिप्य मुहुरात्मानं निष्पपात महाबलः आस्ये तस्या निमज्जन्तं तदृशुः सिद्धचारणाः ग्रस्यमानं यदा चन्द्रं पूर्णं पर्वनिराहुना तदस्तस्या नखैस्तीक्ष्णैर्मर्मान्युत्कृत्य वानरः उत्पपादादवेगेन मनः सम्पादविक्रमः तां तु दृष्ट्या च धृत्या च दाक्षिण्येन निपात्य च स कपिप्रवरो वेगात् ववृते पुनरात्मवान् हृदहृत्सा हनुमता पपादलवनाम्बसि स्वयंभुवैव हनुमान् सृष्टस्तस्या निपातने तां हदां वानरेणाशो पतितां वीक्ष्य सिंहिकां बोधान्याकाशचारिणी तमोचुः प्लवकर्षभम् भीममद्य कृतं कर्म महत्सत्वं त्वया हतं साधयार्थमपि प्रेतमरिष्टं प्लवताम्बर यस्य त्वेदानि चत्वारि वानरेन्द्र यथा तव धृतिदृष्टिर्मदिर्दाक्ष्यं स कर्मसु न सीतति यस्य त्वेधानि चत्वारि वानरेन्द्र यथा तव धृतिदृष्टिर्मदिर्दाक्ष्यं स कपिस्तु न सीतति यस्य ध्येतानि चत्वारि वानरेन्द्र यथा तव धृतिर्दृष्टिर्मदिर्दाक्ष्यं स कर्मसु न सीतति सतैः सम्पूजितः पूज्यैः प्रतिपन्नप्रयोजनः जगामागाशमाविश्य पन्नघाशनवत्कपिः प्राप्तभूयिष्ठपारस्तो सर्वतः प्रतिलोकयन् योजनानां शदस्यान्ते वनराजिं तदर्श च पतन्नेव विविधद्रुमभूषितं द्वीपं शाखामृगश्रेष्ठो मलयो भवनानि च सागरं साकरानूपं साकरानूपचान् द्रुमान् साकरस्य च पत्नीनां मुखान्यपि विलोकयन् स महामेघसङ्गाशं समीक्ष्यात्मानमात्मवान् निरुन्धत्मिवाकाशं चकार मदिमान्मतिं कायवृत्तिं प्रवेगं च मम दृष्ट्वैव राक्षसाः मयि कौतूहलं कुर्युरिति मेने महाकपिः ततः शरीरं संक्षिप्य तन्महीतरसन्निभं पुनः प्रकृतिमापेते वीतमोह इवात्ममान् तत्रूपमधिसंक्षिप्य हनुमान् प्रकृते स्थितः त्रीन् क्रमानिव विक्रम्य बलिवीर्यहरो हरिः स चारु नानाविधरूपधारी परं समासाद्य समुद्रतीरं परैरशक्यः प्रतिपन्नरूपः समीक्षितात्मा समवेक्षितार्थः ततः स सलम्बस्य गिरेः संवृते विचित्रकूटे निपपातकूटे सखेदकोत्तालकनालिकेरे महात्रिकूट प्रतिमो महात्मा तदस्तु सम्प्राप्य समुद्रतीरं समीक्ष्य लङ्गां गिरिराजमूर्धनि कपिस्तु तस्मिन् निपपादपर्वते विधूयरूपं व्यदयन् मृगध्वजान् ससागरं तानवपन्नयकायुतं भलेन विक्रम्य महोर्मिमालिनं निवत्य तीरे च महोतदेस्तथा तदर्श लङ्काम् अमरावतीमिव। इति श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे प्रथमसर्गः सम्पूर्णं। जय श्रीराम।